Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் டோர்னமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ரவுண்டு மேட்ச்சில் இது பார்த்தீங்கன்னா ஒரு 4வது மேட்ச் யாருக்கு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு வெர்சஸ் கண்ணந்தங்குடி. ரொம்ப தூரத்தில் இருந்திருக்காங்க ஈரோடனா. நல்லா விளாடுங்க ப்ரோ, ரொம்ப தூரத்தில் வந்துருக்கீங்க, நல்லா விளாடுங்க. ஸோ ஈரோட டாஸ் வின் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. 3 ஓவர் மேட்ச்சு 3 bowler யூஸ் பண்ணணும். ஒரு டீமுக்கும் பார்த்தீங்கன்னா 8 பிளேயரு. கண்ணந்தங்குடியிலேருந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்கிங் எண்டில் ஆகாஷும் நான் ஸ்ட்ரைக்கிங் எண்டில் கார்த்தியும் இருக்கார். முதல் ஓவர் போடுறதுக்காக ஈரோட்லேருந்து சாமி லெக் பைஸ் மூலயமா சிங்கிள் கிடைக்கும். நல்ல ஃபீல்டிங்கு. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா அபிலாஷ் இருக்கார். செகண்ட் பால் ஒயிட் டெலிவரி, இங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு, சிங்கிள் ஓடிடுவாங்க. ஒரு குட் ரன்னிங், ஒயிட் ப்ளஸ் ஒரு ரன்னு. ஃபோர்த்து பால் எட்ஜி பட்டு நேராக கீப்பர் கையில் விக்கெட்டுங்க. விக்கெட்டை விட்டு போயிட்டுருக்காரு. சூப்பராக ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா மெயின் விக்கெட் எடுத்திருக்காங்க. முதல் ஓவரோட லாஸ்ட் 2 பால் ஸ்ட்ரைக்குக்கு நியூ பேட்ஸ்மேனாக விக்கி வந்திருக்காரு. நல்லா பாலுங்க, சூப்பராக போட்டிருக்காருங்க இந்த ஓவர். ஒரு டாட் பால். லாஸ்ட் 1 பால் ஷாட்டுங்க, அரைஞ்சிருக்காரு. நேராக லாங் ஆஃப் ஃபீல்டர்கிட்டே போயிருக்கு. சிங்கிளுங்க, ஒரு ரன்னு தான் ஓடிருக்காங்க. நல்ல த்ரோ, சிங்கிள் மட்டும். இதோட ஓவரும் முடிஞ்சிருக்கு. ஒரு ஓவர் முடிவில் கண்ணந்தங்குடி ஒரு விக்கெட் லூஸ் பண்ணி 4 ரன் ஆடிருக்காங்க. செகண்ட் ஓவர் போடுறதுக்காக ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர் கோபால் விக்கி ப்ரோக்கு. நல்ல பாலுங்க, சூப்பராக நெயில் பண்ணார் இந்த பால். நல்ல யாருக்காரு, சிங்கிள் மட்டும் கிடைக்கும். செகண்ட் பால் ஷாட்டுங்க, கேப்பில் அடிச்சிருக்காரு. நல்ல ஃபீல்டு, 2க்கான கால் இருக்கு. 2 ரன்னுங்க, நல்ல ரன்னிங். தேர்ட் பால் ஆஹா, கேட்ச் மிஸ்ஸுங்க. ஒரு விக்கெட்ஜி பிடிச்சிருந்தாருன்னா விக்கெட் விட்டுருக்காரு. என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். ஃபோர்த்து பால் சரியான பாலுங்க, சூப்பராக போட்டிருக்காரு இந்த பாலம். அகைன் ஒரு யார்கர் தான் நெயில் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் 2 பால் விக்கெட்டுங்கிற கால். ரன் அவுட் ஆகிருக்காருங்க பேட்ஸ்மேன். நல்ல த்ரோ. செகண்ட் ஓவரோட லாஸ்ட் 1 பால். இப்போ ஸ்ட்ரைக்குக்கு நியூ பேட்ஸ்மேன். அகைன் ஒரு சூப்பரான ஓவருங்க. லாஸ்ட் பாலும் ஒரு டாட்டு. 2 ஓவர் முடிவெற்ற நிலையில் பார்த்தீங்கன்னா 7 ரன்னு 2 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க கண்ணந்தங்குடி. லாஸ்ட் ஓவர் போடுறதுக்காக ஈரோடு டீம்லேருந்து சதீஷ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் சூப்பராக போட்டிருக்காருங்க. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் டெலிவரி. அகைன் ஒரு டாட் பால். செகண்ட் பால் ஷாட்டுங்க. ஃபர்ஸ்ட் பால் உள்ளே கொண்டு வந்தார். பெரிய 6ங்க அபிலாஷ் பேட்லேருந்து. அவர் பேட்லேருந்து முதல் 6, இந்த டீமுக்கு முதல் 6. இந்த ஓவர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக கன்வெர்ட் பண்ண பார்ப்பாங்க. தேர்ட் பால் ஷாட்டுங்க, செமையாக டைம் பண்ணாருங்க. 6 குட் ஷாட்டுங்க. ஆஃப் சைடில் ஒரு எப்படி சொல்கிறது, சரியான ஷாட்டு. அப்படியே வேவியாக போணுச்சு பால். பார்த்தீங்கன்னா டைம் பண்ணி விட்டாருங்க. அவ்வளோதான், டைம் ப்ளஸ் பவர். 6 போயிருக்கு ஆஃப் சைடில். பெரிய ஷாட்டு. ஃபோர்த்து பால் ஷாட்டுங்க, கவர்ஸில் ஒரு பெரிய 6ங்க. ஹேட்ரிக் 6ங்க அபிலாஷ் பேட்ல இருந்து. சூப்பர் ஆடி இருக்காரு இது வரைக்கும். 3 பால் ஃபேஸ் பண்ணார் இந்த ஓவரில். 3 பாலும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. குட் பேட்டிங்க.
லாஸ்ட் 2 ஷாட்டுங்க. லெக் சைடில் மடக்கி அடிச்சிருக்காருங்க. கேப் அங்கே பெரிய கேப் இருக்குது லெக் சைடில். ஃபைன் பண்ணார் கேப்பை. ஸோ பவுண்ட்ரி போயிருக்கு. இது வரைக்கும் சூப்பராக ஆடிட்டு இருக்காருங்க அபிலாஷ் இந்த ஓவரை. லாஸ்ட் 1 பால் ஷாட்டுங்க. ஹைட்டாக அடிச்சிருக்காரு. கேட்ச் எடுத்துருவாரா? மிஸ்ஃபீல்டு. 2 ஓடிடுவாங்க. சூப்பராக ஆடிருக்காருங்க இந்த ஓவரை அபிலாஷ். பார்த்தீங்கன்னா 3 6 ஒரு 4 ஒரு 2G. சூப்பராக ஆடிருக்காரு. குட் பேட்டிங் அபிலாஷ் கிட்டே இருந்து. எங்கேயோ ஒரு ஸ்கோரை எங்கேயோ வந்து நிப்பாட்டிட்டாருங்க. இதோட பார்த்தீங்கன்னா முதல் இன்னிங்ஸ் ஓவராக இருக்குது. 3 ஓவருக்கு 32 ஆடிருக்காங்க கண்ணந்தங்குடி. 2 விக்கெட் லாஸ் பண்ணி 33ங்கிறது டார்கெட்டுங்க ஈரோடு டீமுக்கு. இந்த மேட்சை வின் பண்ணணும்னா 3 ஓவருக்கு 33 டார்கெட்டு. 33ங்கிற டார்கெட்டை சேஸ் பண்ணுறதுக்காக ஈரோடு டீமில் இருந்து ஸ்ட்ரைக்கிங் எண்ணில் கோபாலும், நான் ஸ்ட்ரைக்கிங் எண்ணில் மணியும் இருக்கார். ஃபஸ்ட் ஓவர் போடுறதுக்காக கண்ணந்தங்குடியிலேருந்து விக்கி அண்ணன் முதல் ஓவரோட முதல் பந்து வீசுறதுக்காக. ஃபஸ்ட் பால் ஷாட்டுங்க. நல்ல டைமு, நல்ல ஃபீல்டிங். அங்கே தடுப்பு பணி 2 ஓட்டங்கள் 2 ரன்னு. நல்ல த்ரோ. செகண்ட் பால் ஷாட்டுங்க. கேப்பில் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட்டில் பவுண்ட்ரிங்க. குட் ஷாட்டு கோபால் பேட்டில் இருந்து. தேர்ட் பால் ஸ்டோயர் ஒன்றுங்க. மிகவும் நேர்த்தியாக வேரி பண்ணி போட்டார். டாட் பால். ஃபோர்த் பால் நல்ல பாலுங்க. சூப்பராக பிடிச்சி போட்டார் அந்த பால். பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு யார்க்கர் லென்த் டெலிவரி. டாட் பால் இதுவும். லாஸ்ட் 2 ஹோல்டுங்க. மிடில் ஸ்டெம்பு படுத்துடுச்சு. சூப்பராக போட்டாருங்க. பால் ஏர்லேயே அப்படியே ஸ்விங் ஆனிச்சு. விக்கெட்டுங்க. சூப்பராக போட்டிருக்காரு அந்த ஓவர். தொடர் நாயக். நெக்ஸ்ட் பால் ஈரோட டீம்ல இருந்து இப்போ ஸ்ட்ரைக்கு நியூ பேட்ஸ்மனா சாமி வந்திருக்காரு. சூப்பராக தட்டி விட்டுருக்காருங்க. சிங்கிள் கிடைக்கும். செகண்ட் ஓவர் போடுறதுக்காக கண்ணந்தங்குடியிலேருந்து செல்வகுமார். ஷாட்டுங்க. கேட்சா? குட் கேட்சுங்க. காட்டன் போல் இது. விக்கெட்டுங்க. ஷார்ட் பிட்ச் பால். மூமெண்ட்டே இல்லாமல் அடித்தார். ஸோ வந்துட்டு எட்ஜ் பட்டு நேராக பவுலர் கையில். விக்கெட்டு. செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேனா கரண் பாலா. டீப் பாயிண்ட்டுக்கு போயிருக்குங்க. ஃபீல்டர் இல்லாத காரணத்தினால 2 ஓடிட்டாங்க. செகண்ட் ஓவரோட லாஸ்ட் 1 பால் ஷாட்டுங்க. ஷார்ட் பிட்ச் பால் 6ங்க. சூப்பராக ஆடிருக்காரு. ஷார்ட் பிட்ச் பால்னு வெயிட் பண்ணி நின்னார். அதே மாதிரி ஷார்ட் பிட்ச் பால் போட்டார். 6ங்க ஸ்ட்ரைட்டில். 2 ஓவருக்கு 16 ஆடிருக்காங்க. ஸோ இன்னும் 6 பாலுக்கு 17 அடித்தா இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா வின் பண்ணுவாங்க ஈரோடு. லாஸ்ட் ஓவர் போடுறதுக்காக கண்ணந்தங்குடியிலேருந்து அபிலாஷ். 6க்கு 17. ஃபஸ்ட்டு பாலே பார்த்தீங்கன்னா ஒரு 6 வந்துருச்சுப்பா. பெரிய ஷாட்டுங்க. மீதி 2 6 ஃபஸ்ட்டு பாலே. 5 பாலுக்கு 11 வேணும். ஷாட்டுங்க. ஹைட்டாக போயிருக்கு. கேட்ச் ஆகுமா? குட் கேட்சுங்க. சிறந்தது ஒரு கேட்ச். நல்ல கம்பேக் கொடுத்துருக்காரு. போன பால் என்னதான் வந்துட்டு பேட்ஸ்மேன் 6 அடித்தாலும் இந்த பால் பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்திருக்காருங்க அபிலாஷ். சூப்பராக போட்டிருக்காரு. 11. 4க்கு 11 வேணும். ஷாட்டுங்க. ஆஹா. அங்கே ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகி பார்த்தீங்கன்னா அடி எக்ஸ்ட்ரா கவரில் ஒரு பவுண்ட்ரி போயிருக்கு. குட் பேட்டிங்க நியூ பேட்ஸ்மேன்கிட்ட இருந்து. 3க்கு
7 வேணும். 3க்கு 7. ஷாட்டுங்க, கேட்ச் ஆகுமா? ஸ்ட்ரைட்டில் ஃபீல்டர் இருக்கார் விக்கி என்ன. ஸோ கேட்ச்சு. இன்னும் 2 பால் இருக்குது. இன்னும் 2 பாலுக்கு 7 ரன் அடித்தா இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா ஈரோடு வின் பண்ணலாம். என்ன நடக்க போகுதுன்ட்டு சொல்லிட்டு இன்னும் 2 பால் தெரிஞ்சிடும். ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு இந்த மேட்ச்சு. குரூஷியலான டைமில் போயிட்டுருக்கு. ஸோ பார்ப்போம். 2 டீமுக்குமே பார்த்தீங்கன்னா அது ஒரு திக் நொடிகள் தான் உண்மையிலேயே சொல்ல போனால். 2 பாலுக்கு 7 வேணும். ஒரு பெரிய ஷாட்டு வேணுங்க எப்படியா இருந்தாலும். ஷாட்டுங்க, கேட்சா? கேட்சுங்க, கேட்ச். சூப்பரான கேட்சுங்க. அங்கே லாங் ஆன்லேருந்து ஒரு குட் கேட்சு. ஆனதார் ஒரு கிட் போயிருக்கு. ஒரு பந்துகளில் நல்ல bowling. 7 ஓட்டங்கள் அடித்தால் வெற்றி, 6 அடித்தால் மேட்ச் சமன். ஒரு லாஸ்ட் 1 பால் 7 ரன் வேணும். நல்ல பாலுங்க. பீட்டன். ஸோ இந்த பாலோட பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க கண்ணந்தங்குடி. வின் பண்ணி செகண்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபை இருக்காங்க. பவானி விளையாண்ட 2 டீமுக்குமே மோகன் மீடியா சார்பாக வாழ்த்துக்கள். அதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைட் பேக் கொடுத்தாங்க ஈரோடு டீமு. ரொம்ப தூரத்துலேருந்து வந்தாங்க, சூப்பராக ஆடினாங்க. ஸோ வந்துட்டு கடைசி ஒரு சூப்பராக ஓட்டு இந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க அபிலாஷ். ஸோ நம்ம இன்னொரு சுவாரஸ்யமான மேட்சில் சந்திக்கலாம் கைஸ். பாய்.